வெல்கம் டு படித்ததில் பிடித்தது. நான் உங்கள் மஞ்சு. இன்னைக்கான சிறு கதை விமன்ஸ் டே ஸ்பெஷல் ஸ்டோரி. ஒரு ஊரில் மன்னர் ஒருத்தர் இருந்தார். அந்த மன்னர் அடுத்த நாட்டு மன்னரை சிறைப்பிடித்து வைத்திருந்தார். அவர் நாட்டையும் கைப்பற்றி வைத்திருந்தார். இந்த நிலையில் அந்த மன்னர் சிறைப்பட்டிருந்த மன்னரிடம், உன் நாட்டை உன்னிடம் திரும்ப ஒப்படைக்க நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் என்று சொல்லி, நான் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு சரியான விடையை நீ கூறினால் உன்னையும் விடுவித்து உன் நாட்டையும் உன்னிடம் ஒப்படைப்பேன் என்று சொல்லிவிட்டு அந்த கேள்வியையும் கேட்டுவிட்டு சென்றார். அந்த கேள்வி என்னவென்றால், ஒரு பெண்ணின் தேவைதான் என்ன? அவளுடைய எந்த தேவை பூர்த்தியாகும் போது அவள் தேவதையாக தெரிவாள்? இந்த கேள்வியை கேட்டு விடையை மன்னர் யோசிக்க, விடை தெரியாமல் தன்னை சந்திக்க வந்த மந்திரியாரிடம் கேட்டார். மந்திரியாரும் விடை தெரியாமல் முழிக்க, விடை தெரிந்து வந்து கூறுகிறேன் மன்னா என்று சொல்லி நாட்டிற்குள் சென்றார். மந்திரியார் நாட்டில் உள்ள பலரிடமும் இந்த கேள்வியை கேட்டார். ஆனால் யாருக்குமே விடை தெரியவில்லை. மந்திரியார் கேள்வி கேட்டதில் சில பேர், அந்த காட்டில் ஒரு சூனியக்கார கிழவி வாழ்கிறாள், அவளிடம் கேட்டால் கண்டிப்பாக விடை தெரியும் என்று கூறவே, மந்திரியாரோ அக்கிழவியை காண சென்றார். அக்கிழவியிடம் மன்னர் கேட்ட கேள்வியை மந்திரியார் கேட்க, அதற்கு அந்த கிழவி, இதற்கு நான் விடை கூற வேண்டுமென்றால் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நிபந்தனை வைத்தார். சற்று யோசித்த மந்திரியார் தன் நாட்டுக்காகவும் மன்னருக்காகவும் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டார். திருமணம் முடிந்த கையோடு அந்த கேள்விக்கான விடையையும் தெரிந்து கொண்டு மன்னரிடம் விரைந்தார் மந்திரியார். அந்த விடையினால் நாட்டு மன்னரும் நாடும் விடுதலை பெற்றன. அந்த விடை என்னவென்றால், ஒரு பெண்ணிற்கு எப்போது அவள் வாழ்க்கைக்கான முடிவை அவளே எடுக்கும் சுதந்திரம் கிடைக்கிறதோ அப்போது அவள் தேவை பூர்த்தியாகிறது. அப்போது அவள் தேவதையாக தெரிவாள். இதுதான் அந்த விடை. நாட்டை மீட்டு வந்த பின் மந்திரியாரோ தன் மனைவியான அந்த கிழவியை காண சென்றார். ஆனால் அங்கு ஒரு அழகான தேவதை இருந்தாள். அவள்தான் அந்த சூனியக்கார கிழவி. அவள் மந்திரியான தன் கணவரிடம், எனக்கு ஒரு சாபம் இருக்கிறது. நான் ஒரு நாளில் பாதி நேரம் தேவதையாகவும் பாதி நேரம் சூனியக்கார கிழவியாகவும் இருப்பேன். நான் பகலில் தேவதையாக இருக்கவா அல்லது இரவில் தேவதையாக இருக்கவா என்று மந்திரியான தன் கணவரிடம் கேட்டாள். அதற்கு மந்திரியார் சற்று யோசித்து, நீ எந்த நேரத்தில் தேவதையாக இருக்க வேண்டும் என்ற முடிவை நீயே எடுத்துக்கொள், அதற்கான சுதந்திரத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று கூறினார். மனம் குளிர்ந்த மந்திரியின் மனைவியார் இந்த முடிவுக்கான சுதந்திரத்தை என்னிடமே கொடுத்ததால் நான் முழு நேரமும் தேவதையாக இருக்கவே விருப்பப்படுகிறேன் என்று சொல்லி முழு தேவதையாகவே உருவெடுத்தால் அந்த சூனியக்கார கிழவி. இந்த கதையில் வரும் மந்திரியார் போல நாமும் பெண்ணின் வாழ்க்கைக்கான முடிவை அவளிடமே ஒப்படைக்கும் போது அனைத்து பெண்களுமே தேவதையாகத்தான் இருப்பார்கள். அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களுடன் உங்கள் மஞ்சு. பாய்.